பேண்ட் ஸ்வேலோ அப்படின்னு ஒரு பறவை இருக்கு. தெரியுமா? அது என்ன பண்ணும்? அர்ஜென்டினாவில் இருந்து கலிஃபோர்னியாவுக்கு போகும். எதுக்கு தெரியுமா? அது குஞ்சு பொறிச்சு இப்போ வர்றதுக்காக. அந்த குட்டியை அது ஈன்றதுக்காக இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது. அது எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 8300 கிலோமீட்டர். அப்பா! அது எந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுக்குது தெரியுமா? கடல் மார்க்கத்தை. ரோடுல இல்ல, கார்லயோ பஸ்லயோ போல, கடல் மார்க்கமா பறந்தே போகுது. அம்மம்மா, இந்த கடல்ல அது எங்க உட்கார்ந்து இளைப்பாரும்? என்னத்தை சாப்பிடும்? அது என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு குச்சி வச்சுக்கும்பா. அந்த குச்சிய வாயில வச்சுக்கிட்டு பறந்து போகும். அப்போ இதுக்கு டயர்டா இருக்கிற நேரத்துல அந்த கடலுக்கு மேல அந்த குச்சிய வச்சுட்டு அது மேல இது உட்கார்ந்துக்கிட்டு இலைப்பாரிட்டு மீனை சாப்பிடும். அது மீன் இருக்கிற இடமா பார்த்துதான் தேர்ந்தெடுக்கும். சாப்பிட்டுட்டு போகும். போயிட்டு குஞ்சு பொறிச்சிட்டு குட்டிங்களோட வருமா? அப்போ அதுங்களும் அதையே செய்யும். இதுங்கெல்லாம் பார்த்தீங்களா? பறவையாகட்டும் விலங்காகட்டும் எல்லாம் பிறக்கிறப்பவே கத்துக்குது, பானே. ஆனா மனுஷங்க பிறந்த பிறகு சாகுற வரைக்கும் கத்துக்கிறோம். எவ்வளவு சூப்பரா பண்ணுதில்ல அந்த பறவை. சூப்பர். இத ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட சொல்றார். பாத்தியாடி, நீ அந்த செய்வியாடி, ஒரு சின்ன வேலையை செய்ய மாட்டேங்கிற. அட போயா, நான் எதுக்கு அவ்வளோ தூரம் போனோம்? எனக்கு குட்டி போடணும்னா எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், பக்கத்து தெருவில் இருக்கு. முதல்ல நீ போய் நீ தொடச்ச துண்ட காய போடுறியாப்பா அப்படி சொல்லிட்டாங்க.